நீட் வந்து தேவைன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றீங்க. அதனால் வந்து நிறைய மருத்துவ மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, விலக்கு பெறுவோம் அப்படிங்கிறாங்க. விலக்கு பெறுவது தான் நான் வந்து நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்தி விலக்கு பெற்றுவோம். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கான விலக்கை பெற்றுவோம்னு சொல்கிறாங்க. சாத்தியமா சார்? நீட்டுக்கு விலக்கு பெறுங்கிறது சாத்தியமே கிடையாது. கட்டாயம் யாருனாலையும் பண்ண முடியாது. இது அவங்க சொல்கிறது எல்லாமே அரசியலுக்காக சொல்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கே தெரியும் பண்ண முடியாதுன்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய படித்தவங்க, அவங்ககிட்ட வக்கீல் இருக்காங்க, லாயர் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு வாதாடுற அளவுக்கு பெரிய பெரிய வக்கீல் இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் முடியாதுன்ட்டு. ஏன்னா ஏன் சொன்னாலும் இது அரசியல். நீட்டுக்கு விலக்கு கட்டாயம் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் 1000 தானே சட்டம் பாஸ் பண்ணால் கூட அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒத்துக்க மாட்டாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் கோயிங் டு அக்ரி. ஈவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அக்ரி பண்ணால் கூட சுப்ரீம் கோர்ட்டில் அக்ரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அப்ரூவோடு நடந்துட்டு இருக்க இந்த ஒரு நீட்டுங்கிறது. அது ஒரு மாகாணத்துக்கு மட்டும் தனியாக விலக்கு தரமாட்டாங்க. அது கட்டாயம் கிடையாது. அது மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால அதை மக்களோட ஏமாத்துறது தான் அதெல்லாம் அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளும் ஏமாற்றிட்டு இருக்காங்க நீட்டை வச்சு. ஓட்டுக்காக வேண்டி நீட்டை பற்றி பேசுகிறாங்களோ இது ரொம்ப துரதிர்ஷ்டம். கல்வியில் அரசியல்வாதி எப்போது விளையாடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அந்த கல்வி விட்டு அரசியல்வாதி என்றைக்கு விளையாடுறாங்க அப்போ தான் தமிழ்நாட்டு கல்வி உருப்படும். கல்வி பற்றி அரசியல்வாதி பேச ஆரம்பித்தாங்கன்னா கல்வி நாசமாக போயிடும். அவங்களுக்கு கல்வி சம்மந்தமே கிடையாது. அவங்க தே ஷுட் கீப் அவே ஃப்ரம் த எஜுகேஷன் சிஸ்டம்.